ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான லைனிங் வச்சு நெக்கு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே வந்து அந்த கட் பண்ண துணியை வச்சுட்டு லைனிங் துணி ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டுட்டு தையல் போட்டுகிட்டே வரணும். ரொம்ப ஒட்டில் போடக்கூடாது. போட்டதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கொஞ்சம் லைனிங் துணி வந்து கொஞ்சம் விட்டே கட் பண்ணலாம், ஒட்டை கட் பண்ண வேணாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம திருப்பும்போது நம்மளுக்கு வந்து கழுத்து படிஞ்சு நிற்கும். நம்ம லைனிங் பீஸ் கட் பண்ணியும் தைக்கலாம், இப்படியும் தைக்கலாம். இந்த மாதிரி தைச்சிங்கனாலும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா ஒரு திருப்பும்போது சூப்பராக இருக்கும் ஷேப்பு. இப்போது திருப்புனதுக்கப்புறமா லைனிங் துணியை இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அது மேலேயே வந்து ஸ்டிச்சிங் போட்டுட்டு வாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கழுத்து வந்து நல்லா படிஞ்சு வரும். அப்படியே போடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கீறி கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து இதில் ஒரு தையல் தான் போட்டு காமிக்கிறேன். இது ஒன்று போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். 2 தையல் போட்டுக்கலாம் மேலே. நான் இந்த ஜாக்கெட் வந்து டிசைன் தான் தைக்க போகிறேன், சிம்பிள் இல்லை. சிம்பிளாக வந்து எப்படி தைக்கணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு இது தைக்கும்போதே காமிச்சேன். இப்போ இது வந்து சிம்பிளாக தைச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து என்ன டிசைன் இந்த ஜாக்கெட்டுக்கு வைக்கிறேன்னு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான ரவுண்ட் நெக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக ஷேப் வந்து அழகாக வந்திருக்கு. இது அவ்வளோதான். இது வந்து லென்த்தாக தெரியும், ஆனால் நம்ம வந்து அந்த ஷோல்டர்லாம் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.